தேசிய நெடுஞ்சாலையில் நாம் மேற்கொண்டு வருகிறவருடைய பயணம் இன்னுமே கூட எளிமையாக்குவதற்கான பல்வேறு பணிகளை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையகம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது இன்னொரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். வருகிறது வருடாந்திர பாஸ். ஆகஸ்ட் 15, 2025 முதல் ஃபாஸ்டாக் பயனாளிகளுக்கான வருடாந்திர பாஸ் ஆனது செயல்பட தொடங்க இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த வருடாந்திர பாஸ் எப்படி செயல்பட இருக்கிறது, யார் யாருக்கானது, இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பலன்கள் என்னென்ன, இதை எப்படி விண்ணப்பிப்பது, இந்த மாதிரியான தகவல்களை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் ஃபாஸ்டாக் வருடாந்திர பாஸுக்கான விவரங்கள் என்னன்னு பார்க்கும்போது இதுக்கான ஆண்டு கட்டணம்னு 3000 ரூபாய் என்ற அளவில் விதிக்கப்பட்டிருக்கிறது. வருஷத்துக்கு 3000 ரூபாய் கட்டினா ஒரு ஆண்டு நீங்க பயணம் மேற்கொள்ளலாம். இல்லையேல் 200 டோல்கள் அப்படின்ற ஒரு லிமிட்டையும் வச்சிருக்காங்க. அதாவது 200 முறை நீங்க டோல்களை கடக்க வேண்டியது. அதாவது ஒரு சுற்று பயணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டு அண்ட் ஃப்ரம் அப்படின்ற 2 விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது அது 2வது பயணமாக கருத்தில் கொள்ளப்படும். டு அண்ட் ஃப்ரோ அப்படின்றது ஒரே பயணமாக எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்றது இங்கே அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ எய்தர் நீங்கள் 200 டோல்கள் அப்படின்னு தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக இதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். இல்லைனா ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் 200 டோல்கள் நீங்கள் கடக்கலைனாலுமே அதோடைய வேலிடிட்டியானது முடிஞ்சிட்டு பேப்பர் யூஸ் அப்படின்ற ஒரு மோடுக்கு, அதாவது சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்டாக் கட்டண முறைக்கு அது மாறிக்கொள்ளும். ஸோ இந்த ஒரு ஆண்டு வருடாந்திர பாஸ் இது விருப்ப சேவையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு எஸ், இது ஒரு ஆப்ஷனல் சர்வீஸ் தான். விருப்பம் இருக்கிறவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். எல்லாருமே இதை பயன்படுத்தணுன்ற ஒரு கட்டாயம் கிடையாது. இதனால் மெயின் பலன் என்னன்னா, அடிக்கடி நம்ம ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டு கடைசி நேரத்தில் ரீசார்ஜ் பண்றது, இந்த மாதிரியான சிரமங்கள் தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நேர விரயமும் தவிர்க்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம அங்கே நின்றுட்டு இருக்க வேணாம், டக்குன்னு நம்ம போயிடலாம். நம்மளுடைய எந்த டோல்கேட்லையும் நம்ம திடீர்னு ரீசார்ஜ் பண்ணல, பேலன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்ற சில நேரங்கள் இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது நம்ம டைம் அங்கே வேஸ்ட் ஆகிறதும் இங்கே தவிர்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லா வாகனங்களுக்கும் கிடையாது. வணிக ரீதியான வாகனங்களுக்கு இந்த வருடாந்திர பாஸ் ஆனது பொருந்தாது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய கார், ஜீப், வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த வருடாந்திர பாஸ் ஆனது பொருந்தும். ஸோ இந்த வருடாந்திர பாஸை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ராஜ்மார்க் யாத்ரான்ற ஒரு ஆப். அந்த ஆப் மூலமா நீங்கள் இந்த வருடாந்திர பாஸுக்கு விண்ணப்பிக்கலாம். அது இல்லைன்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையமான NHAA உடைய வெப்சைட், அங்கே போய் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுவும் இல்லைன்னா சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அந்த அமைச்சகத்துடைய தளத்திலையும் இதற்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன விஷயங்கள் இங்கே ரொம்ப தேவைப்படுது விண்ணப்பிக்கும் போது அப்படின்ட்டு பார்க்கும்போது, பதிவு செய்யப்பட்ட வாகனத்தோட உங்களுடைய ஃபாஸ்டாக் ஐடி, இந்த ஃபாஸ்டாக் எண் இணைக்கப்பட்டிருப்பது அவசியம். உங்களுடைய வாகன வெஹிக்கிள் நம்பரும் ஃபாஸ்டாக் ஐடியும்